பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 37 சங்கீதம் 4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த கால நேரத்திலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவ பலன் நம்மை சூழ்ந்து விடுகிறது. தேவனுடைய பலன் நம்மை தாங்கி விடுகிறது. இன்றைக்கி பிசாசு இதை அறிந்து நம்முடைய பலனை எல்லாம் எடுத்து போட்டு விடுகிறான். அல்லேலூயா. எனவே நாம் ஒருபோதும் நம்முடைய பலனை இழந்து விடக்கூடாது. கர்த்தரிடத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த தேவனுடைய பிள்ளை தேவ பலத்தால் நிரப்பப்பட்டு அநேக காரியங்களை செய்வதற்கு ஏற்ற தைரியத்தையும் சாதுரியத்தையும் கொடுக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கடன் பாரங்கள் இருக்கலாம், பலவிதமான நெருக்கமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நாம் இவைகளை பொருட்படுத்தாமல் நாம் ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாய் மாறிவிடுகிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு சொல்லும்போது, சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆமென். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வியாதிகளுக்கு நல்ல மருந்து என்ன தெரியுமா? நாம் மனமகிழ்ச்சியாக இருப்பதே நல்ல மருந்து. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், மனமகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் குடும்பத்தோடு கூட சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு கூட வாழுங்கள். அப்படி வாழும்போது தேவ பலன் நம்மை சூழ்ந்து விடுகிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு துன்பங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் இவை எல்லாவற்றையும் மாற்றி தேவன் நம்மை பலப்படுத்த ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, யோபு ஒரு பக்கத்தில் எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் சரீரத்தில் கொடிய பருக்களால் வியாதிவாய்ப்பட்டிருந்தாலும் இந்த யோபு தன்னுடைய ஆவியில் அவன் எப்பொழுதுமே மகிழ்ந்து களி கூறிக்கொண்டே இருந்தான். தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவில் அந்த யோபு சந்தோஷமாக இருந்தார். நிச்சயமாக இந்த சூழ்நிலை மாறும், தேவனை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லி அவர் கொடுத்த பாடுகளை, வேதனைகளை சந்தோஷமாக அனுபவித்தார். முடிவிலே ஆண்டவர் அந்த யோபை 2 மடங்கு ஆஸ்வதித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். எனக்கு வர நெருக்கங்களில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? பாடுகளும் வேதனைகளும் நம்முடைய மகிழ்வை கெடுக்க முடியாது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாடுகளும் நெருக்கங்களும் வேதனைகளும் மகிழ்வை கெடுக்க முடியாது. ஆமென். இந்த பாடுகளை நம்ம ஒரு பொருட்டாக எண்ணவே கூடாது. நமக்கு வர்ற துன்பங்களையும் வேதனைகளையும் கடன் பாரங்களையும் கஷ்டங்களையும் நாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் நாம் தேவ பலனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு தேவனுடைய மகிழ்ச்சியாக இருப்போம். அதுவே நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமைந்துவிடும். எனவே இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார், அருள் செய்வார். ஆமென். 2வது பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. 2வது, நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நமக்கு கைகூடி வர முடியாமல் இருக்கிறது. அநேக கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தின் வாசல் அடைக்கப்பட்டு பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தின் கதவுகளை கர்த்தர் திறக்க வேண்டுமானால் நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நெடுநாட்களாக சில காரியங்களுக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம். கவலைப்படாதீர்கள், முழுமையாக நம்புங்கள். உங்கள் நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் மேல் விசுவாசமாக இருங்கள்.
நிச்சயமாக உங்கள் காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் விடுதலை கேட்டருள்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்வீராக. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் இருக்கிற அந்த வேண்டுதலை எல்லாம் நீ நிறைவேற்றுவீராக, அருள் செய்வீராக. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொல்கிறது போல ஆண்டவர் கர்த்தர் மேல் நாங்கள் நம்பிக்கையாக இருந்து விசுவாசமாக இருந்து எங்கள் காரியத்தை நீ கைகூடி வர பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.